गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानन्दतीर्थभगवत्पादाचार्यभ्यो नमः। सत्यनारायणं देवं वन्देयं कामतां प्रभुं लीलया विततं विश्वं येन तस्मै नमो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे। तपस्वाध्याय शुश्रूष कृष्णपूजारतमुनिं विश्वेशं इष्टदां वन्दे परिव्राट् चक्रवर्तिनिं। कन्नडपाळयं सत्यनारायण स्वामी, महालक्ष्मी, आंजनेयर्, गरुडन्, शेषन्, रुद्र, पंचलोक नवग्रहं, दुर्गै, गणपति, राघवेंद्र स्वामी मृत्तिका बृंदावनम, श्री बेजावर विश्वेश्वरुடைய मृत्तिका बृंदावनम இருக்கும்படியான ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். இந்த இடமானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது. இங்கே லக்ஷ்மி சத்யநாராயண சுவாமியுடைய தேவாலயம் நிர்மாணமாகி 34 ஆண்டுகளாகின்றது. 1992ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 11ஆம் நாள் இந்த இடத்திலே எல்லா மூர்த்திகளும் ராகவேந்திர விஸ்வேஸ்வரரை விட்டு எல்லா மூர்த்திகளும் பிரதிஷ்டையாகி 34 ஆண்டுகளாகி இன்றைய வரையிலும் விசேஷமான பூஜைகள், எல்லா மகான்களுடைய ஆராதனைகள் மற்றும் விசேஷமான எல்லா காரியங்களும் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விசேஷமான ஆயுர் ஆரோக்கியம், ஞான பக்தி, வைராக்கியம் மற்றும் அவருடைய மனசில் என்ன நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய காமதேனு கல்பவருஷன்னு ராகவேந்திர சுவாமியோட நாம் சொல்கிறது தகுந்த மாதிரி அவர் விசேஷமான அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கா. நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார். தோட்டத்து மலர் போல அகமலர வேண்டும், மாசற்ற மதி போல முகமலர வேண்டும். பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும், பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார். ஒரு முறை உன்னிடம் கேட்டாலே போதும், தலைமுறை தலைமுறை காத்திடுவார். திருமுகம் ஒரு முறை பார்த்தாலே போதும், தினம் 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 பரவசமே. உமை போன்ற ஒரு குரு ஸ்ரீராகவேந்திரா, உமை போன்ற ஒரு குரு ஸ்ரீராகவேந்திரா. எவருளர் எவருளர் எவரும் இல்லை, எவருளர் எவருளர் எவரும் இல்லை. கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார்.
மதித்தாலே போதுமே பலதலம் பலதலம் தரிசனமே உமை போன்ற ஜகத்குரு ஸ்ரீ ராகவேந்திரா உமை போன்ற ஜகத்குரு ஸ்ரீ ராகவேந்திரா யாருளர் யாருளர் யாரும் இல்லை யாருளர் யாருளர் யாரும் இல்லை கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார் ஒரு முறை தீர்த்தம் பருகினால் போதுமே கஷ்ட நஷ்டம் எல்லாம் கரைந்திடுமே ஒரு முறை பரிமளம் புசித்தாலே போதுமே நோய் நொடி மறுகணம் ஓடிடுமே உமை போன்ற மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திரா உமை போன்ற மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திரா எங்குளர் எங்குளர் எங்கும் இல்லை எங்குளர் எங்குளர் எங்குமில்லை கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார் தோட்டத்து மலர் போல அகமலர வேண்டும் மாசற்ற மதி போல முகமலர வேண்டும் பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார் 2005 வருஷம் எனக்கு ராகவேந்திரன் இங்கே வரணும்னு சொல்லி பகவான் சத்யநாராயணன் சொப்பனத்திலே வந்து அதனுடைய பிரயத்தனத்தினாலே ரொம்ப பாடுபட்டு ராகவேந்திர சுவாமியுடைய பிருந்தாவனத்தை ஸ்ரீ ஸ்ரீ பேஜாவார் மட்டாதீசர் உடுப்பி அஷ்டமடத்திலே பேஜாவார் மட்டாதீசர் ஸ்ரீ விஸ்வேச தீர்த்தர் அவர்கள் மிருத்திகையை கொண்டு வந்து 2014 வருஷம் இங்கே பிரதிஷ்டை பண்ணினார். அவர் பிரதிஷ்டை பண்ணின காலத்திலேருந்து எல்லா விதமான விசேஷ பூஜைகள் எல்லாமும் மென்மேலும் விசேஷமாக நடந்துட்டு வர்றது. அவர் 2019 பெங்களூர் வித்யாபீடத்தில் பிருந்தாவனம் மாறினாலே அவருடைய மிருத்தியும் கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலேயே அந்த அஷ்டமடத்து மடாதியான விஸ்வேஸ்வரத்துடைய பிருந்தாவனம் இருக்கிறது இங்கே ஒன்று மாத்திரம்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. ஏன் அஷ்டமடத்து பேஜாவர சுவாமி விஸ்வேஸ்வரர் அப்படின்னு சொல்லணுன்னா, இன்றைக்கு அயோத்தியிலே நமக்கு ராமர் கிடைச்சிருக்கார் அப்படின்னா அந்த ராமர் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே விஸ்வேஸ்வரர் தான். அதனால்தான் இன்றைய பிரைம் மினிஸ்டராக இருக்கும்படியான நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சிஷ்யரான ஸ்ரீ விஸ்வபிரசன்ன தீர்த்தரை வச்சுண்டு அங்கே அயோத்தியில் ராமரை நம்ம 2024 வருஷம் ஜனவரி திங்கள் 22ஆம் தேதி அங்கே அயோத்தியில் ராமரை பிரதிஷ்டை பண்ணினார். அப்படி அந்த ராமரே வரத்துக்கு காரணமாக இருக்க இந்த அந்த விஸ்வேஸ்வரருடைய மிருத்திகா பிருந்தாவனம் நம்ம இந்த ஆலயத்தில் இருக்கிறது நம்ம எல்லோருக்கும் ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய கொடுப்பனம். அதனால் இன்றைய தினம் இந்த ராகவேந்திர சுவாமியுடைய சப்தாக இறுதி நாட்கள், அதாவது ராகவேந்திர சுவாமியோட அவதாரம் பண்ணின நாள், கலியுக காமதேனு கல்பவருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகவேந்திர சுவாமியோட அவதாரம் பண்ணின இன்றைய தினம் 425வது ஆண்டு அவருடைய ஜெயந்தியிலே அந்த ராகவேந்திர சுவாமியுடைய விசேஷமான அனுகிரகமும் நடக்கிறது. அதனால் இங்கே எல்லோரும்
இந்த தேவாலயத்திற்கு வந்து இங்கே இருக்கும்படியான அனைத்து மூர்த்திகளையும் சேவித்து அனைத்து மூர்த்திகளுடைய அந்தரியாமியான அந்த விஸ்வேஷ தீர்த்தர் ராகவேந்தருடைய விசேஷமான அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறோம்.